ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஒரு லைவ் எடுக்கும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க என்கிட்ட, நிதி சுதந்திரத்துக்கான நடைமுறைக்கு ஏற்ற குறிப்புகள் சொல்லுன்னு சொன்னாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ போடுன்னு சொன்னாங்க. நிதி சுதந்திரத்துக்கான நடைமுறைக்கு ஏற்ற குறிப்புகள் அப்படின்னு, ப்ராக்டிக்கல் டிப்ஸ் ஃபார் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு அவங்க கேட்டாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் இப்போ மேக் பண்ணுறேன். எல்லாருக்கும் ரெக்வெஸ்ட்டு, எனக்கு என் பேரில் கொஞ்சம் உங்கள் சொந்த சகோதரியாக நினச்சிக்கிட்ட என் வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஃபுல் டைம் வேலை செஞ்சுட்டு வரேன். இப்போ பாருங்கள், மணி இப்போ 10 மணி ஆகுது, நைட் 10 மணி ஆகுது. இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா ஆஃபீஸில் இப்போ ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் ஆச்சு எனக்கு. ஒரு சில புது பொறுப்புகள் வந்தால் தெரியும் உங்களுக்கு, நம்ம ஒரு லெவல்னு இன்னொரு லெவலுக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு பொறுப்புகள் வரும். அதே நேரத்தில் ஒரு ப்ரெஷர் வரும், பயங்கரமான ப்ரெஷர் வரும். அந்த டைமில் நம்மளது என்ன செய்யணும்னு தெரியாது. ஸோ அந்த நிலைமைக்கு தான் இப்போ நான் ஒரு தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்குன்னு பயங்கர ஒர்க் ப்ரெஷர். எனக்கு டைம் கிடைக்கவே இல்லை 2-3 நாள் ஆஃபீஸில் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுக்கும் 2 நாள் நான் லைவ்லேயும் வரல. நான் இல்லை, ஈவினிங் எப்பயும் நான் 10 மணிக்கு வருவேன். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே வர நான் வந்திருந்தேன் லைவில். என்னால் வர முடியல, நேற்றுக்கும் வர முடியல, இன்றைக்கும் என்னால் வர முடியல. அதுவும் ஒரு வீடியோ எடுத்து அட்லீஸ்ட் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ ப்ளீஸ், என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு கொஞ்சம் குரோ ஆகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் 500 வாட்சிங் ஹவர்ஸ் எனக்கு தேவைப்படுது, 4000 வாட்சிங் ஹவர்ஸ் கூடி வரத்துக்காக. ஸோ இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாட்டையும் நான் மீண்டும் கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். நிறைய மணி சேவிங் டிப்ஸ்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட், என் ஓன் எக்ஸாம்பிள் எல்லாம் எடுத்து நான் போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் த டிப்ஸ் ஃபார் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், தமிழில் நிதி சுதந்திரக்கான சில குறிப்புகள். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் இதை சம்மந்தமாக. ஸோ ஸ்பெசிஃபிக்கலி அந்த ரோகர், இந்த சகோதரருக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அவங்க பேர் ரோகர், சேலத்தில் இருக்காங்க. அவங்க கேட்டாங்க இந்த லைவில் அக்கா எனக்கு இந்த நிதி சுதந்திரக்கான குறிப்புகள் சம்மந்தப்பட்ட வீடியோ போடுன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்கலி இந்த வீடியோ போடுறேன் நான். ஸோ இந்த நிஜமான ஒரு இது என்னென்னா தெரியுமா, இப்போது நம்ம எல்லோரும் வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாமே சேவிங் பண்ணுறோம். ஆனால் ஒரு சில பேர் அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஈவன் ஒரு நல்ல ஒரு இன்கம் கிடைச்சாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸ்ட்ரகிள் இந்த சின்ன கஷ்டப்படுறாங்க. சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பணம் மிச்சமாகுது. எல்லாம் அவங்களுக்கு கமிட்மெண்ட்டு, இஎம்ஐ, வீட்டு செலவுகள் எல்லாம் அதிலே கழிஞ்சிடுது. கொஞ்சம் கூட மிச்சம் இருக்க மாட்டுது அவங்களுக்கு சேவிங் பண்ணதுக்காக. இதில் ட்ரூத் என்ன தெரியுமா, இதில் ஒரு உண்மையான செய்தி என்ன தெரியுமா, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் நாட் அபவுட் ஏர்னிங். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம சம்பாதிக்கிறது இல்லை, ஒரு ஹையஸ்ட் சேலரி வாங்குகிறோம் அதில் இல்லை. இதெல்லாம் எதில் சேர்ந்துருக்கு தெரியுமா, ஒரு மேனேஜிங் மணி வைஸ்லி. பணத்தை நம்ம ரொம்ப புத்திசாலமாக இப்படி மேனேஜ் பண்ணுறோமே, அதில் தான் இருக்குது எல்லாமே. அதில் தான் அடங்கியிருக்கு. நம்ம எப்படி நம்ம பணத்தை மேனேஜ் பண்ணுறோமே, அதில் தான் எல்லாமே சேர்ந்துருக்கு. நம்ம எப்படி கையாளுறோமே, அதில் நம்மளது ஃபர்தராக எப்படி நம்ம மூவ் பண்ண போகிறோமோ அதில் எல்லாமே அதில் தான் அடங்கியிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒன்று பார்க்கலாம். நோ வேர் யுவர் மணி கோஸ். இதில் முதல்ல பார்க்கணும், நம்மளுக்கு ஒரு நிதி சுதந்திரமான ஒரு வாழ்க்கை நம்ம பணத்தில் வாழணும்னா நம்ம முதல்ல இதை நோட் பண்ணிக்கணும். நம்மளது மணி எங்கே செலவழிக்கிறோம், எப்படி நம்ம பணத்தை நம்ம எங்கெங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக, கொஞ்சம் நிறைய கவனமாக பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இதில் என்ன செய்கிறோம், நம்மளது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ஒரு அவேர்னஸ் நம்ம அதில் தெரிஞ்சுக்கணும். ட்ராக் எவ்ரி எக்ஸ்பென்சஸ் ஃபார் 1 month. ஒரு மாதத்தில் நீங்கள் எல்லா ஒரு சின்ன செலவாக இருக்கட்டும், பெரிய செலவாகட்டும், எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். எவ்வளோ பணம் நீங்கள் அன்னெசரி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஒரு மாதத்துலன்னு உங்களுக்கு தெரியும். அது சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அன்னெசரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். இல்லை ஒரு இம்பல்சிவ் பர்ச்சேஸ் அப்படின்னா, ஒரு திடீர்னு ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறாப்புல எதுவும் ஒரு பிளான் இருக்காது, திடீர்னு போய் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படியே போய்ட்டு இருப்போம். சரி, நம்மளுக்கு இது பிடிச்சதில்ல, சரி இந்த பொருள் வாங்கிக்கலாம், இந்த ட்ரெஸ் வாங்கிக்கலாம். ஒரு சூப்பர் மார்க்கெட் போனால் நம்ம லிஸ்ட்டில் இல்லாத பொருளை நம்ம வாங்கி பாஸ்கெட்டில் போடுவோம்.
அதுதான் சொல்லுவாங்க இம்பல்சிவ் பர்ச்சேஸ் ஆர் ஈட்டிங் அவுட். இப்போ பாரு வெளியே வாங்கி சாப்பாடு சாப்பிட்றது. அது நினச்சிக்கோங்க ஒன்று, வாட் கெட்ஸ் மெஷர்டு கெட் மேனேஜ்டு. எது வந்து நம்மளுக்கு வந்து அளவோடு நம்ம வந்து அளவோடு செய்கிறோம் பாரு, அங்கே அதுதான் வந்து நம்மளுக்கு மேனேஜ் பண்ணுறது. இப்போ நம்ம அளவோடு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அது நல்லாயிருக்கும். அளவு தாண்டி சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், வயிறு வலிக்கும், அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம், நம்ம உடம்புல வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பணத்தை கையாளுறதும். எது தேவையோ அதை வாங்கணும். நம்ம அனாவசியமாக எல்லாத்தையும் போய் வாங்கினா நம்ம கையில் ₹1 கூட மிச்சமே இருக்காது. ரெண்டாவது பாயிண்ட்ஸ் என்ன வந்து ஃபாலோ மந்த்லி பட்ஜெட். ஒவ்வொரு மாதம் வந்து மந்த்லி பட்ஜெட் பண்ண பாருங்கள். நிதி சுதந்திரக்கான ஏற்ற குறிப்புகள் வந்து நான் இதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பற்றி தான் நான் இதில் பேசுகிறேன். முதல்ல என்ன சொன்னவங்களுக்கு நம்ம செலவு எங்கே போதோ அதை வந்து கண்காணிக்கணும். ரெண்டாவது இப்போ நான் சொல்கிறேன், ஃபாலோ மந்த்லி பட்ஜெட். கிரியேட் ஒரு ரியலிஸ்டிக் பட்ஜெட். ஒரு பேப்பரோ இல்லை நோட் புக்கோ, முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக ஒரு நோட் புக்கில் எழுது. அது ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் என்ன செய்கிறேன், கம்ப்யூட்டரில் வந்து லேப்டாப் இருக்குல்ல, லேப்டாப்பில் வந்து எக்ஸல் ஃபைலை எல்லாம் குறிச்சிக்கிறோம் நான். அதுதான் இன்றைக்கி ஒவ்வொரு நாள் என் பையன் கேட்பான் என்கிட்ட, அம்மா எதுக்கு இதெல்லாம் செய்கிற, பஸ்ஸில் போகிறது செலவு எழுதுகிறேன், ஆட்டோவில் போகிற செலவு எழுதுகிறேன், வெங்காயம் வாங்குற செலவு எழுதுகிறேன். நம்ம கேட்பான், நாள் எழுதுவோம் ஆனியன் 25, டொமேட்டோ ₹40 அப்படி எழுதுவோம் பாரு. அவன் என்கிட்ட கேட்பான் இந்த கேள்வி. நான் சொல்லி இல்லைப்பா, இப்படி செஞ்சால் தான் எனக்கு தெரியும் எந்த கணக்கு, நான் எங்கே பணத்தை செலவு பண்ணுறேன், எங்கெங்கே அந்த பணம் வேஸ்ட்டாக போகுது, எனக்கு ஒரு நோட்டு ஆகும் அப்படின்னு சொல்லுவான் அவன்கிட்ட. அவன் என்னை பார்த்து அவனையும் இப்போ ஃபாலோ பண்ணுறான். அதான் நான் முதல்ல லாஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்ம பிள்ளைகளுக்கு பார்த்து கற்றுக்குறோம். நம்மளை பார்த்து அவங்க கற்றுக்குவாங்க. நம்ம எப்படி சேவிங் பண்ணுறோம், நம்ம எப்படி பணத்தை கையாளுறோம், எல்லாமே வந்து அது நம்மளோட ஜெனரேஷன் நம்மளுக்கு போய் சேரும். ஸோ இப்போ நான் ரெண்டாவது டாபிக் என்ன சொல்லேன், ஃபாலோ யர் மந்த்லி பட்ஜெட். ஒரு நோட் புக்கில் இல்லை ஒரு எக்ஸல் ஷீட்டில் நோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன செய்கிறீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அலோகேட் யுவர் இன்கம் ஃபார், முதல்ல உங்களது சம்பளத்தை வந்து இப்படிலாம் அலோகேட் பண்ணிக்கிங்க, தனித்தனியாக பிரிச்சுக்கிங்க. எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸ் இதில் என்னென்ன வரும், உங்களது வீட்டு வந்து நம்ம மளிகை சாமான் வாங்குவோம், கேஸ்க்கு இருக்கும், எலக்ட்ரிசிட்டி லைட் பில்லுக்கும், நீங்கள் தமிழ்நாடு சொல்லுவீங்க ஈபின்னு சொல்லி, இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி பில் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நம்மளது கேஸ் இருக்குது. அப்புறம் பால் நான்லாம் பால் வந்து 4 நாளைக்கு ஒருத்தர் தான் பால் வாங்கி நான் டீப் ஃப்ரீஸில் வச்சுருப்பேன். ஒரு சில பேர் தனிக்கும் போய் வாங்குவாங்க, பால் 1/2 லிட்டர் வாங்குவாங்க. ஸோ எப்படி போகிறதோ அவங்களுக்கு பாலுக்கு தனியாக பணம் நம்மளுக்கு ஒதுக்கி வைக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம காய்கறி இல்லை வாரத்தில் ஒரு தடவை மீன், அதெல்லாம் நம்மளுக்கு மீன் கறியெல்லாம் வாங்குவோம், அதெல்லாம் தனியாக நம்ம பணத்தை வந்து ஒதுக்கி வச்சுக்கணும். சம்பளம் கிடைச்சோன்னா ஒதுக்கி வச்சுக்கணும். தென் செகண்ட் வந்து சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம தனி விதமாக சேவிங் பண்ணுவோம். எஸ்ஐபி இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும், ரெக்கரிங் டெபாசிட் இருக்கும், எக்ஸட்ரான்னு போயிருக்கும். ஸோ அது சேவிங்கை தனியாக ஒதுக்கி வச்சுக்கணும். தென் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. சேவிங் தனி, இன்வெஸ்ட்மெண்ட் தனி. இதுக்காக தனி வீடியோ போட்டிருக்கேன், ப்ளீஸ் போய் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். சேவிங்ஸ் சொல்கிறது தனி, இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறது தனி. ஸோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஒதுக்கணும். தென் வந்து உங்கள் பர்சனல் ஸ்பெண்டிங், நம்மளுக்கு சொந்தமாக ஒரு செலவு பண்ண காசு வேணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து வேலைக்கு போய்ட்டு வரோம், வாரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பானிபூரி சாப்பிட்றதோ இல்லை ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட்றதோ, தமிழ்நாடு பப்ஸ் சொல்லுவாங்க, இங்கே பர்கர் சொல்லுவாங்க, அதான் அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி சாப்பிட நம்மளுக்கும் ஒரு சில ஆசைகள் இருக்கும்ல, அதுக்குன்னு தனியாக பணத்தை வந்து ஒதுக்கி வச்சுக்கணும். ஸோ இது என்ன தம்மா பட்ஜெட் கிவ்ஸ் எவ்ரி ருபி அ பர்பஸ். உங்களது பட்ஜெட் நீங்கள் பண்ணுறீங்க பாரு, அது ஒவ்வொரு ரூபாய்க்கும் வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு கணக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதில் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறேன் வந்து, சாரி பக்கத்தில் நாய் கத்துது. நான் வீடியோ எடுத்து இதான் எனக்கு பிரச்சனை வந்து, சைடில் கீழே வந்து நாய் கத்துது. அந்த சத்தம் கொஞ்சம் மன்னிச்சுடுங்க ப்ளீஸ். தேர்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். முதல்ல வந்து உங்களுக்காக பே பண்ணது பார்த்துக்கோங்க. பிஃபோர் பேயிங் பில்ஸ், முதல்ல உங்களது பில்ஸ் பே பண்ணுறதா இருக்கும், மொபைல் பில்லோ எலக்ட்ரிசிட்டி பில்லோ ஏதோ பில்லு இருக்கும் பாரு, அதை பே பண்ணதுக்கு முன்ன இல்லை உங்களது ஷாப்பிங் பண்ணதுக்கு முன்ன சேவ் மணி ஃபர்ஸ்ட். உங்களுக்காக தனியாக ஒரு பணத்தை வந்து ஒதுக்கி வைங்க. ஈவன் அது வந்து ஒரு 10% 20% உங்களது இன்கம்லேருந்து ஒரு தனியாக வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டட்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். உங்களது ஒரு தனி பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஏடிஎம் கார்டோ டெபிட் கார்டோ ஒன்றும் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் நார்மல் சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும். அதில் நீங்கள் அதில் உங்களது அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். இது சொல்லுவாங்க இன்னொரு இடத்துல வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், அதை செஞ்சுக்கோங்க. டோன்ட் சேவ் வாட்
லெஃப்ட் ஆஃப்டர் ஸ்பெண்டிங். ப்ளீஸ் எதையும் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணாதீங்க. ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எது மிச்சமாக இருக்கோ அதை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஸ்பெண்ட் வாட் லெஃப்ட் ஆஃப்டர் சேவிங். ஓகேவா? நம்ம எப்பயுமே வந்து முதல்ல நம்ம சேவிங் பண்ணிக்கணும், அப்புறமா வந்து போய் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஸ்பெண்ட் வாட் லெஃப்ட் ஆஃப்டர் சேவிங் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வர்றது வந்து முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ 4வது பாயிண்ட் சொல்கிறான்னு, பில்ட் அ எமர்ஜென்சி ஃபண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்கிட்ட இருந்துச்சு எமர்ஜென்சி ஃபண்ட் டிசம்பர் மாதம். அப்போ நான் எல்லாத்தையும் வந்து கரைச்சிட்டேன். இந்த நகை சீட்டு போட்டதுக்கும் இல்லை இந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு டிசம்பர் மாதம், அதுக்கும் எல்லாத்தையும் கரைச்சிட்டேன். நான் 0ல் ஸ்டார்ட் இருந்தேன் ஜனவரியில். இன்றைக்கி நான் வந்து ஓரளவுக்கு நான் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து சேர்த்து வச்சுட்டேன் நான் இந்த 6 மாதமாக. ஸோ அதுதான் சொல்கிறேன், எமர்ஜென்சி ஃபண்ட் நம்மள்ட்ட எப்பயுமே இருக்காப்புல வைங்க. இது வந்து லைஃப் வந்து அன்பிரிடிக்டபிள்னு சொல்லுவாங்க. என்னென்னா வந்து எப்படி தமிழில் சொல்லதில்லை, நம்ம வாழ்க்கை வந்து எந்த நேரம் என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. அதை இங்கிலீஷில் அன்பிரிடிக்டபிள் சொல்லுவாங்க. தமிழில் எப்படி நான் சிம்பிளாக சொல்லணும்னா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த நேரம் எந்த மாறுபடும், எந்த ஒரு வித்தியாசங்கள் வந்து நம்மளை வந்து குழப்பி விடும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் அன்பிரிடிக்டபிள். இதில் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி வரும், எப்போ வரும் எதுவும் தெரியாது. இப்போ நான் உங்கள்ட்ட அழகாக உட்காந்து பேசியிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சதுக்காக வந்து நான் எந்த உடம்பு எந்த சூழ்நிலைக்கு எனக்கு கொண்டு போய் தள்ளப்படும் தெரியாது. ஸோ அதில் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி வரும். இல்லை திடீர்னு ஒரு ஜாப் லாஸ் ஆகும், திடீர்னு நம்ம வேலை போகிறாப்புல இருக்கும். இல்லை ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் எந்த நேரம் வரும் நம்மளுக்கு தெரியாது. எனி டைம் இது வந்து நம்மளுக்கு வந்து சேரும் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் சம்பளத்தை வந்து நம்ம வந்து தனியாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டில் எப்பயுமே வைக்கிறாப்புல வைங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் எல்லாருக்கும் ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு நம்மளது மந்த்லி லிவிங் எக்ஸ்பென்சஸ் தனியாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டில் வச்சுருக்கணும். இது வந்து நம்மளுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், அப்புறம் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு கொண்டு வரும் இதுலேருந்து. தென் வந்து 5th பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா வந்து அவாய்ட் பேட் டெபிட். ஓகேவா? நம்மளது தப்பான ஒரு இதில் வந்து நம்ம போய் பணத்தை வந்து டெபிட் பண்ணுறாப்புல கிரெடிட் கார்ட்லேருந்து அதை அவாய்ட் பண்ண பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நம்ம பணத்தை கரைச்சிரும். நம்ம சேர்த்து வச்சுக்க பணத்தை வந்து ஈஸியாக இது கரைச்சிரும். ஸோ அதுக்காக வந்து அவாய்ட் அன்னெசரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பர்சனல் லோன், ஆர் வந்து இல்லை ஒரு லக்ஸுரி பர்ச்சேஸ் வாங்குறது. நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு வண்டி இருக்கும், இன்னொரு வண்டி போய் இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே நல்ல டிவி இருக்கும், அந்த டிவி போய் மாதிரி இன்னொரு புது டிவி வாங்குறாப்புல இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே வாஷிங் மிஷின் இருக்கும், அந்த வாஷிங் மிஷினை மாற்றிட்டு இன்னொரு அட்வான்ஸ் இதில் வாங்குறதா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஒரு லக்ஸுரி பர்ச்சேஸ் தான் சொல்லுவேன் நான். ஒரு ஆடம்பரத்துக்காக நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு போட்டியாக செய்யணும்னு அப்படி ஒரு தோண்டலில் வந்து நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். இஃப் யூ யூஸ் அ கிரெடிட் கார்டு, நீங்கள் வந்து இப்படி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணுறாப்புல இருந்தால் வந்து நீங்கள் என்ன செய்யணும் வந்து பே ஃபஸ்ட் ஃபுல் அமௌண்ட் எவ்ரி மந்த். நீங்கள் கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் அந்த பணத்தை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மாதத்தில் வந்து எவ்ரி மந்த் வந்து பே பண்ணுறாப்புல வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கேன் சைலண்ட்லி டிஸ்ட்ராய் யுவர் வெல்த். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கிரெடிட் கார்டு ஒரு மாதம் நம்ம கட்டலைன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களுக்கு கட்ட வேண்டியதாக இருக்கும். அது எவ்வளோ ஒரு சேடான திங்கும், எவ்வளோ ஒரு கவலையான ஒரு இது தெரியுமா. அதில் நம்ம எதுக்காக அந்த கடன் வாங்குகிறோம், நம்மளோட எமர்ஜென்சிக்காக தான். ஸோ எவ்ரி மந்த் அந்தந்த மாதத்துக்கு நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்தந்த மாதம் சம்பளம் வந்தால் உடனே கட்டுறதுக்கு பாருங்கள். இல்லைனா வந்து அது இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து உங்களுக்கு வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் அது வந்து சைலண்ட்டாக உங்களது பணத்தை வந்து கரைச்சிடும். அதுக்கு தான் சொல்கிறேன் நான். இப்போ வந்து 6வது பாயிண்ட்டு, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஏர்லி. சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பாருங்கள். சேவிங் அலோன் இதில் அது வந்து போதுமானது இல்லை. சேவிங் மட்டும் பண்ணது அது போதுமானது இல்லை. இன்வெஸ்ட் யுவர் மணி ஸோ இட் க்ரோஸ் ஓவர் எ டைம். உங்கள் பணத்தை வந்து இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணிங்க, அது வந்து வருஷங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து கம்பவுண்டிங்கை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து கொண்டு சேரும். இது வந்து இதெல்லாம் இருக்குது. இந்த லிஸ்ட்லாம் நான் இப்போ சொல்கிறேன் பாரு, 1 2 இதெல்லாம் இருக்கும். நம்பர் 1 மியூச்சுவல் ஃபண்ட். இது உங்களுக்கு ஒரு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு வளர்த்து கொடுக்கும். 2வது இண்டெக்ஸ் ஃபண்ட். நான் நிறைய சொல்லியிருக்கேன். இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து சேவ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு அமௌண்ட், நல்ல ஒரு கார்பஸ் நம்ம வந்து உண்டாக்கலாம். தென் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து பேங்க்கில் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஆதி காலத்தில் நம்ம அம்மா அப்பா காலத்தில் செய்கிறாங்க தான். ஸோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் கொஞ்சம் பணம் வச்சுருக்காப்புல பாருங்கள்.
அப்புறம் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து பேங்க்லேயும் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. இதில் சேவ் பண்ணுறாப்புல பாருங்கள். தென் போஸ்ட் ஆஃபீஸில் இன்னொன்று இருக்குது, நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் என்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுக்கு லாங் டேர்ம்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. இது ஒரு கம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக ஓவர் எ டைம் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரும் இது. ஓகேவா? இப்போ வந்து 7th பாயிண்ட் பற்றி நான் பேசுகிறேன். இன்க்ரீஸ் யுவர் இன்கம். நான் லாஸ்ட் வீடியோவில் பேசியிருப்பேன், லைவ் வீடியோவில் நான் பேசியிருப்பேன். இன்க்ரீஸ் யுவர் இன்கம். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வந்து ஜஸ்ட் வந்து அபவுட் கட்டிங் எக்ஸ்பென்சஸ் இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளது இன்கம் வந்து குரோ ஆகணும். இன்க்ரீஸ் யுவர் இன்கம். அதில் வந்து நம்ம வந்து நிறைய வந்து கஷ்டப்படணும்னா வந்து நம்ம நிறைய அதில் உழைப்பு நம்மளுக்கு தேவைப்படுது. அது வந்து புதுசாக நம்ம ஸ்கில் கற்றுக்கணும், இல்லை வந்து ஒரு சைடு பிஸ்னஸை வந்து பண்ணுறாப்புல பார்த்துக்கணும். இப்போ ஜஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு வந்தவுடனே நம்ம வந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. ப்ளீஸ் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வேலைக்கு போயிட்டு வருவோம், மாதம் சம்பளம் வாங்குவோம், அதுலேருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து கொண்டு வருவோம்னு கொஞ்சம்லாம் நினைக்காதீங்க. நம்மளுக்கும் ஒரு சைடு இன்கம் ஒன்று இருக்கணும். அது யூடியூப் இன்கமாக இருக்கட்டும், இல்லை ஒரு டியூஷன் எடுக்கிறாப்புல இருக்கட்டும், இல்லை ஃப்ரீலான்சிங் சொல்லுவாங்க அது இருக்கும், இல்லை கிரியேட்டட் டிஜிட்டல் கண்டென்ட். யூடியூப்பில் வந்து நம்ம டிஜிட்டல் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அது வந்து அதுலேருந்து நம்ம இன்கம் உண்டாக்குறது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நம்ம வந்து சைடு இன்கம்காக வந்து என்னென்ன விதத்தில் நம்ம வந்து இன்கம் ஏர்ன் பண்ணலான்னு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். போய் ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணால் அது வந்து ஒன்றா வரும், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப் பிகாஸ் யூ ஆர் த கிரேட்டஸ்ட் ஆசெட். உங்களுக்காக வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். அதுதான் உங்களது ஒரு பெரிய ஒரு ஆசெட், அது உங்களது. ஓகேவா? இப்போ 8th பாயிண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன் வந்து, லீவ் பிலோ யுவர் மீன்ஸ். இப்பயும் வந்து நம்மளது தகுதியை கீழே இருக்க வாழ பாருங்கள். நம்மளது சம்பளம் வந்துருச்சு, நம்மளது வருமானம் வந்துருச்சு, ஜாஸ்தியாக வந்துருச்சு, நம்ம வந்து ஆடம்பர செலவுக்கு போய் நம்ம தள்ளப்படக்கூடாது. எக்ஸ்பென்சிவ் லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நல்லா சொல்ல போனோன்னா வந்து எக்ஸ்பென்சிவ் லைஃப் ஸ்டைல், ஒரு நல்ல ஒரு பாஷாக இருக்கணும், நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ் வாங்கி போடுறாப்புல இருக்கணும், இல்லை ஒரு நல்ல வண்டி வாங்கணும், அப்படிலாம் இருக்கும். ஸோ அது மாதிரி செய்யாதீங்க. டோன்ட் ட்ரை டு இம்ப்ரெஸ் பீப்புள் வித் எக்ஸ்பென்சிவ் லைஃப் ஸ்டைல். ஜனங்களுக்கு வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. நம்ம யாருக்கும் நம்மளுக்காக வாழ்கிறப்பல நீங்கள் பார்த்துக்கணும். இல்லைன்னா வந்து நிறைய பேர் வந்து இதில் நான் பார்க்குறேன், நிறைய பேர் பணத்தை கரைக்கிறது ரீசன் இது தான். வந்து அடுத்தவங்க செய்கிறா அதை நம்மளும் செய்யணும். ஸோ அப்படி இருக்க நம்ம எப்படி வாழ்கிறோமே அதே மாதிரி வாழறது பாருங்கள். என்றைக்கும் வந்து நம்ம என்ன செலவு பண்ணுறோமே அதே கண்டிஷனில் இருக்க பாருங்கள். நான் சம்பளம் உயரும், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வரும், சம்பளம் வரும்னு சொல்லி வந்து நம்ம ஒரு ஆடம்பர செலவுக்கு போய் செய்யக்கூடாது. அது அப்படி செஞ்சால் வந்து நம்ம நம்மளது சேவிங் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறேன், மெனி வெல்தி பீப்புள் லிவ் சிம்பிள் லைஃப். நிறைய பணக்காரங்களெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க ரொம்ப சாதாரண வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் இந்த இடத்துல சொல்லதுன்னு ஆசைப்பட்றேன். இந்த ஆஃபீஸில் வந்து இந்த பாஸ் வந்து அவங்க சாப்பாடு தட்டில் என்ன இருக்கும் தெரியுமா, 2 சப்பாத்தி தான் இருக்கும், கொஞ்சம் ஊறுக்காய் இருக்கும், சலாடு இருக்கும். சலாடில் வந்து இந்த நம்ம கத்திரி பிஞ்சு, டமாட்டர், இது கேரட் அதான் இருக்கும். அதுதான் அவங்க சாப்பாடு. நான் நிறைய தடவை அவங்க பிளேட்டை நான் பார்த்துருக்கேன். நான் அப்படி போவோம் பாரு, அவங்க சாப்பிடும்போது 2 அதுவும் சின்ன ஒரு சப்பாத்தி, என்ன சின்ன சைஸில் 2 சப்பாத்தி தான் இருக்கும் அதில். அதை சாப்பிட்றாங்க. எவ்வளோ சிம்பிள். அவங்களுக்கு என்ன பணத்துக்கு கம்மியாக கோடிக்கணக்கில் பணம் ஆகுது. ஒரு 2-3 ஆஃபீஸ் இருக்குது, ஃப்ளாட்டு கணக்கே இல்லை. பையன் பேர் பொண்டாட்டி பேர் அப்படின்னு தனித்தனி பேரில் வந்து ஃப்ளாட் வாங்கி வச்சுருக்காங்க மம்மியில். அவங்களுக்கு பணத்துக்கு கொஞ்சம் குறைச்சில்ல. வயசு ஜஸ்ட் 63 வயசு தான். எனக்கு 53 வயசு, அவங்களுக்கு 63. என்னோட 10 வருஷம் பெரியவங்க. அவங்க போய் இவ்வளோ சிம்பிளான ஒரு வாழ்க்கை வாடுறாங்க. அவங்களுக்கு ஏன் பிரியாணி வாங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு பைசா இல்லையா, இல்லை நல்ல என்னது ஃப்ரைட் ரைஸ் என்னென்னமோ சொல்லுவாங்க லிஸ்ட்டில், அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பணம் இல்லையா? இல்லை, அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அவங்க வாழ்கிறாங்க இன்றைக்கும். ஸோ ஸ்பெண்ட் லெஸ் தென் யூ ஏர்ன். எப்பயும் வந்து கம்மியாக செலவு பண்ண பாருங்கள். நீங்கள் சம்பாதிக்கிறது பணத்துலேருந்து கம்மியாக செலவு பண்ணதுக்கு பார்த்துக்காங்க. த டிஃப்ரென்ஸ் பிகம் யுவர் வெல்த். அதில் வித்தியாசம் இருக்கும்போது டிஃப்ரென்ஸ் அது உங்களுக்கு ஒரு வெல்த்தாக ஆகிடும் அந்த இடத்துல. சாரி, அந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக போகுது, அதுக்காக மன்னிச்சுக்கணும். ஏன்னா நான் சொல்ல வேண்டியது சொன்னால் தான் எனக்கு அந்த மன திருப்தி வரும், என்னென்ன பாயிண்ட்ஸ் பேச போகிறேன்னு. அதுக்கு தான் சொல்கிறேன் நான். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் இந்த வீடியோவை. கண்டினியூ லேர்ன் அபவுட் மணி. இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எப்பயும் வந்து நம்ம ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆகிட்டோம்னு நினைக்காதீங்க. எப்பயும் வந்து ஒரு புது புக் படிக்கிறது பாருங்கள், ஒரு புது யூடியூப் வீடியோவில் போய் பாருங்கள், வெல்த் பற்றி அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அதை புரிஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கும் நான் இவ்வளோ சாதிச்சு, இன்றைக்கும் நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் படிக்கிறதுக்கு
பார்க்குறேன். புது புது விஷயத்தை வந்து நோட் பண்ண பார்க்குறேன் நான். எது எங்கே வந்து சிம்பிளாக வந்து நம்ம வந்து பணத்தை சேவிங் பண்ணலாம், அதெல்லாம் போய் படிக்கிறதுக்கு பார்க்குறேன். லிசன் த புக் படித்து அதில் என்னென்ன பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மார்க்கரில் அதை டேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எப்பயும் வந்து அது உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். ஸோ நிறைய வந்து எஜுகேஷனல் வீடியோஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் போய் பாருங்கள். ஃபைனான்ஷியல் நாலேஜ் வந்து வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூ கேன் மேக். ஒரு ஃபைனான்ஷியல் நாலேஜ் இருக்கல ஒவ்வொருத்தர் ஒரு சிங்கிள் மேனுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து அதில் வந்து நிறைய கற்றுக்கலாம். ஸோ த மோர் யூ லேர்ன் த பெட்டர் ஃபைனான்ஷியல் டிசிஷன் நீங்கள் வந்து நல்லா ஆகிடுவீங்க. நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து படிக்கிறீங்களோ அதை பெட்டராக நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமுக்கு கொண்டு வருவீங்க. ஓகேவா? சரி, இப்போ வீடியோக்கு கடைசியில் வந்து பேசுகிறேன் நான். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வந்து டசன் ஹேப்பன் ஓவர் நைட். ஓகேவா? ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வந்து ஒரு நிதி சுதந்திரமானது வந்து ஒரே ராத்திரி வந்து நடக்கிற வேண்டிய விஷயம் இல்லை. ஓகேவா? இதுக்காக நம்ம வந்து நிறைய வந்து அதுக்காக நம்ம வந்து உழைக்கணும், சேவிங் பண்ணணும். அதே சமயம் ஒரு கன்சிஸ்டன்ட் இருக்கணும். நான் எல்லா வீடியோவும் சொல்ல ஒரு கன்சிஸ்டன்ட் ஹேபிட் இருக்கணும். அப்படி இல்லை இந்த மாதம் செஞ்சுடும் அடுத்த மாதம் ஒரு ஸ்கிப் பண்ணுங்க அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கன்சிஸ்டன்ட் ஹேபிட் வந்து நம்மளுக்கு வந்து அது தொடர்ந்து நம்ம கூட வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிமெம்பர் தி சிம்பிள் பிரின்சிபல். இந்த சிம்பிள் பிரின்சிபல் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து ஸ்பெண்ட் வைஸ்லி, ரொம்ப கவனமாக இந்த ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது சேவ் கன்சிஸ்டன்ட்லி. தேர்ட் வந்து இன்வெஸ்ட் ரெகுலர்லி. ஃபோர்த் வந்து கீப் லேர்னிங், எப்பயும் படிக்கிறதுக்கு பாருங்கள். தென் ஃபிஃப்த் வந்து ஸ்டே பேஷண்ட், எப்பயும் வந்து ஒரு பொறுமை இருக்கணும். இப்பயும் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக வந்து பணக்காரங்கால ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து நல்லா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்ம நோட் பண்ணல வந்து அந்த இதில் வந்து நம்ம கொஞ்சமாவது வீக்கான வந்து நம்ம வந்து நிறைய வந்து லாஸ் ஆகிடும். ஸோ எப்பயும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த உங்களது ஃபியூச்சர் வந்து உங்ககிட்ட பேசும். தேங்க்யூ என்னை வந்து நீ சேவிங் பண்ண இவ்வளோ தூரமாக நான் இன்றைக்கி உன்னை சப்போர்ட் பண்ணுவேன். நம்ம வந்து பணம் வந்து நம்மள்ட்ட பேசுகிறாப்புல வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம ஒவ்வொரு ரூபாயும் செலவு பண்ணதுமே நம்ம நல்லா யோசித்து செலவு பண்ணணும். அது சின்ன அமௌண்ட்டாக இருக்கட்டும், ₹1 இருக்கட்டும், ₹1,00,000 இருக்கட்டும், சேவ் பண்ணதுக்கு முன்னே வந்து நல்லா யோசித்து செலவு பண்ணாமல் பார்த்துக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய டீட்டெயிலாக நான் பேசியிருக்கேன். ஆஃபீஸில் பேசும்போது வந்து பேக்ரவுண்டில் ரொம்ப நாய்ஸ் வரும். ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் கொடுத்தா நான் போன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வீட்டிலேருந்து நான் வந்து எல்லாரையும் வந்து போங்கடா அங்கே போய் உட்காந்துருங்க கொஞ்சம் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நான் பெட்ரூமில் தனியாக இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அந்த சேனல்லேருந்து. சைடில் இருக்க பெல் பட்டன் ஹால்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும்போது நீங்கள் பார்த்துக்கலாம், அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும். உங்கள் கைட்டு தான் இருக்குது. நீங்கள் லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். See you next video. Bye.